வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோவில் சப்டைட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த சப்டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் ஷாட்டுங்கிற வீடியோ எடிட்டரை ஓப்பன் பண்ணி தான் யூஸ் படுத்த போகிறேன். இந்த ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டருங்கிறது ஓப்பன் சோர்ஸ். இப்போது நம்ம என்னென்ன வீடியோ ஆட் பண்ணணுமோ அந்த வீடியோ எல்லாமே இந்த டூலில் ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபைல்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி இமேஜஸாக இருக்கட்டும் சரி, ஆடியோவாக இருக்கட்டும் சரி, வீடியோவாக எதாக இருந்தாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வீடியோவை ஒர்க் ஏரியாவில் எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும். ட்ராக் பண்ணி அந்த ட்ராக்கில் கொண்டு வந்து வச்சா போதும், அந்த வீடியோ வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆகிரும். நான் இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதனால் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. இப்போ நான் வீடியோ எடுத்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவுக்கு தான் நான் சப்டைட்டில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த சப்டைட்டில் எதுக்காக கொடுக்குறேன்னா, ஒரு வீடியோ ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கிளியராக போய் ரீச் ஆகலைன்னா ஆடியன்ஸுக்கு கீழே சப்டைட்டில் இருந்தால் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் இந்த சப்டைட்டில் கொடுக்குறோம். இப்போது இந்த சப்டைட்டில் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரியல் டைமில் யூஸ் படுத்துகிறப்ப என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டைட்டிலில் போயிட்டிங்கன்னா இந்த டைட்டில் மெனுவில் போனீங்கன்னா டைட்டில்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக டைட்டில்ஸ் எல்லாம் ஆப்ஷன் டெம்ப்ளேட் எல்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டன் பாட்டம்ங்கிற டெம்ப்ளேட் தான் நான் யூஸ் படுத்த போகிறேன். இப்போ இந்த கோல்டன் பாட்டம் இருக்கா, இது கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட் இங்கே ஆட் ஆயிரும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லைனுக்கு ஒரு டெம்ப்ளேட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், 2 லைனுக்கு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், 3 லைன் இருக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு பாட்டமில் 1 லைன், 2 லைன், 3 லைன் கொடுத்தா ஓகே. நம்ம அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக கவர் ஆயிரும், டெக்ஸ்ட்டு மட்டும்தான் தெரியும். அதனால் மேக்ஸிமம் 1 லைன், மேக்ஸிமம் 3 லைன், மினிமம் 1 லைன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 1 லைன் அதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லைன் ஓகே கொடுத்துட்டேன். சரிங்களா? அடுத்தது இந்த 1 லைன் இருக்குல்லங்க, இந்த 1 லைன் கமாண்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் போட்டுக்கிறோம். ஏன்னா அது 2 லைன் கமாண்டுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2 லைன் ஆக்சுவலாக இந்த 2 லைன் டெம்ப்ளேட் எதுக்காகனா, ஒரு சில கேப்ஷன் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் கூட போகலாம். ஃபஸ்ட் லைன் ஒரு கண்டென்ட் வேணும், செகண்ட் லைன் ஒரு கண்டென்ட் வேணும்னா 2 லைன். அப்போ இந்த 2 லைன் கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறப்போ இங்கே பாருங்கள் லைன் 1 மட்டும்தான் இருக்கும். அப்போது லைன் 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் அடிஷ்னலாக இன்னொரு லைன் வேணும்னா நம்ம அட்வான்ஸ் எடிட்டர் தான் யூஸ் படுத்தணும். யூஸ் அட்வான்ஸ் எடிட்டரை கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக இன்னொரு எடிட்டர் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இன்ஸ்கேப் எப்படி கனெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இன்ஸ்கேப்புங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரிஃபரன்ஸ் இது கேன்சல் பண்ணுறேன். 1 செகண்ட். ஃபஸ்ட் இந்த 2 லைன் முடிச்சுக்கலாம். யூஸ் அட்வான்ஸ் எடிட்டர் கொடுத்துட்டாங்களா, யூஸ் அட்வான்ஸ் எடிட்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதையை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள் இந்த இது வருதுங்களா, அந்த லைன் வந்திருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் வந்துருச்சு. எண்டில் கொடுத்து என்டர் கொடுத்துட்டு லைன் 2 கொடுத்துட்டோம். அப்போது இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஏரியாவுக்கு கீழே போகுதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏரோ கீயை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே தூக்கி வச்சுருங்க. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கி வைக்கணும். பாருங்கள், ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேலே இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இது லைன் 2. ஓகேங்களா? நம்ம ஃபாண்ட் சைஸ் எடிட் பண்ணுறது வந்து எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் எல்லாம் ஓகே. இப்போ நம்ம இங்கே சேவ் பண்ணிடணும். ஃபைல் சேவ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் லைன் 2 வந்துருச்சு பாருங்கள். இப்போது சேவ். ஓகே போதும், நம்மளுக்கு லைன் 1 லைன் 2வே போதும், 3 லைன் இருக்கிற மாதிரி வேண்டாம். ஓகே, லைன் 1 லைன் 2 டெம்ப்ளேட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு வீடியோவில் இந்த பார்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து 0.01 வரைக்கும் நான் லைன் 1 மட்டும் போதும் அப்படின்னா, அப்போ லைன் 1 டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் எடுத்து அதில் கண்டென்ட்டை எடிட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இல்லை எனக்கு இந்த இடத்துல 2 லைனுக்கிற மாதிரி வேணும்னா இந்த 2 லைனை டூப்ளிகேட் எடுத்து அதில் கண்டென்ட்டை எடிட் பண்ணிக்கோங்க போதும். சரிங்களா?
இப்போ இதுக்கு முன்னாடி அந்த எடிட்டர் அட்வான்ஸ் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த இன்ஸ்கேப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எடிட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் டைட்டில் எடிட்டர்னு இருக்குங்களா, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எம்டிஆர் இருந்துச்சு, அந்த இடத்துல இங்க்ஸ்கேப் மட்டும் இருந்திருக்கும். நான் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா, சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே இன்ஸ்கேப்னு ஒன்று இருக்குது. அந்த இன்ஸ்கேப்புக்குள்ளே inscape.exeன்னு இருக்குது. அந்த லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட் பண்ணி விடணும். சரிங்களா? இது எப்படி பாயிண்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போது மினிமைஸ் பண்ணிக்கங்க. விண்டோஸ் டி கொடுத்தா எல்லாம் மினிமைஸ் ஆயிரும். மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்ஸ்கேப்புங்கிற சாஃப்ட்வேர் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட் இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்கேப் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இந்த லொக்கேஷன் தெரியுது பாருங்கள், சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே இன்ஸ்கேப்னு இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த லொக்கேஷனே போகலாம். காப்பி விண்டோஸ் ஆர் கொடுத்திங்கன்னா ரன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அந்த லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்கேப் சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷன் போயிடும். அப்போ அந்த EXE இருக்க பாருங்கள், இதுதான் அந்த லொக்கேஷன். இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்திருக்கும், அந்த லொக்கேஷன் கிடச்சிருக்கும். // போட்டுட்டு inscape.exe கொடுத்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ஷாட்டில் எடிட்டில் ப்ரிஃபரன்ஸ் இந்த இடத்துல போய்ட்டு அந்த இதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறது. ஓகே, இப்போ லைன் 1 லைன் 2 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவுக்கு நான் சப்டைட்டில் ஆட் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே இருந்து ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல வெல்கம் டு மை சேனல்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ அது ஒரு லைனே போதும். அதனால் இந்த ஒரு லைன் டெம்ப்ளேட்டை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் போட்டுறேன். டூப்ளிகேட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கு ஒரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 ஒரு லைன் கமெண்ட்டுங்கனால அதுக்கு நாம் என்ன கொடுக்கணும், வெல்கம் டு மை சேனல்னு சேனல் இதுதான். ஓகே, இப்போ கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே இந்த 1.1 இருக்குல்ல அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். வெல்கம் டு மை சேனல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ அகைன் ப்ளே பண்ணுங்கள். இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டுடே வி டிஸ்கஸ் அபவுட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது 2 லைன் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 லைன் இருக்கா அதை டூப்ளிகேட் போட்டுக்குங்க. டூப்ளிகேட் போட்டு டுடே வி டிஸ்கஸ் அபவுட் இது ஒரு லைனில் கொடுத்துட்டு அடுத்த லைனில் சாரி இது வந்து டைட்டிலு இங்கே வச்சுக்கலாம். டுடே வி டிஸ்கஸ் அபவுட் இது வந்து 2.1 ரெண்டு லைனில் 1. டுடே வி டிஸ்கஸ் அபவுட் இன்ட்ரோடக்ஷன் டு MS ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2016. இதில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. சேவ். இப்போது இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது டெம்ப்ளேட்டை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஒர்க் ஏரியாவில் போட்டுக்கணும். போட்டாச்சு, அப்படியே கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகின் இங்கே பாருங்கள், வெல்கம் டு மை சேனல். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டென்ட்டை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது இந்த சப்டைட்டில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப தான் எந்த இடத்துல எந்த வேர்டு நம்ம கம்ப்ளீட் ஆகுது அதை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.